நம்மளது வந்து பெயிண்டிங் சம்பந்தமா எல்லாமே பண்றோங்க. அப்புறம் இந்த டோர் விண்டோஸ்க்குலாம் வந்து ஆயில் பெயிண்ட் அடிப்பாங்க, அது பண்ணுவோம். வால்ல வந்து இந்த 3D எஃபெக்ட்ல வந்து டிசைன்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா. ராயல் பிளே டிசைன்ஸ் அந்த மாதிரி கேட்கும் போது நமக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஆளுகளை வச்சு நம்ம அந்த ராயல் பிளே டிசைன்ஸ் வச்சு பண்ணலாங்க. எப்படி இருக்கீங்க? ஹாய், வணக்கம். நல்லா இருக்குங்க. ஆனா நம்மளோட கம்பெனி நேமுங்கண்ணா, லொகேஷனுங்கண்ணா? ஓகே, நம்ம கம்பெனி பேர் வந்து ஸ்ரீ ப்ரொஃபஷனல் ஹோம் பெயிண்டிங். லொகேஷன் வந்து கோயம்புத்தூர் வடவழியில் இருக்குங்க. ஓகேங்கண்ணா. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கேங்கண்ணா? நம்மளது வந்து பெயிண்டிங் சம்பந்தமா எல்லாமே பண்றோங்க. பெயிண்டிங் நம்ம இப்போ ஒரு வீடுகளுக்கு, கமர்ஷியல் வீடுகள், அப்புறம் வந்து அதுக்கு உண்டான எல்லா ஒர்க்குமே ஆல் ஓவர் ஒர்க்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா வீட்டுகளுக்கும் பண்ணுவீங்க, பில்டிங்ஸ், என்ன ஃபேக்டரி இதுக்கும் பண்ணி தருவீங்க? கமர்ஷியலும் பண்றீங்க. ஓகேண்ணா. ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்படிங்கண்ணா, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கோயம்புத்தூருக்குள்ள மட்டும் தானே, இல்ல ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க வேணாலும் போய்? இல்ல சார், ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்றாங்க. ஓகேங்க சார். இப்போ பெயிண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படிங்க, நியூ பில்டிங் ஓல்டு பில்டிங் ரெண்டும் பண்றீங்களா எப்படிங்க சார்? ஆமா சார், 2 பில்டிங்குமே பண்றோம். இப்போ நியூ பில்டிங்னா நமக்கு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டார்டிங்ல இருந்து பண்ண வேண்டியதா இருக்கும். அதாவது குட்டி பார்த்து பிரைமர் அடிச்சு 2 கலர் பண்ற மாதிரி வரும். இப்போ ரீபெயிண்டிங் வந்து அது தேவை இருக்காதுங்க. நமக்கு ஒரு பிரைமர் கொடுத்து எம்எல்ஷன் அடிச்சா போதுங்க. ஸோ அதுக்கு வந்து அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, தேவைப்படாதுங்க. ஓகேங்க சார். சார் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்ல என்னென்ன பிராண்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்க? இப்போ பெயிண்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸு, அப்புறம் பிரில்லா பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து நிப்பானு, நெரோலாக்கு, அப்புறம் வந்து டியூலக்ஸு, இந்த மாதிரி வெரைட்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேங்க சார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூ பில்டிங்க்கு என்னென்ன மாதிரி ப்ராசஸ் எல்லாம் பண்ணுவீங்கன்னா? நியூ பில்டிங் வந்து நமக்கு வந்து மெயினாக வந்து புட்டி ஒர்க்கு சார். புட்டி ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வால் ஸ்மூத் பண்ணுறதுக்காக, இப்போ அவங்க வந்து கலவையெல்லாம் பூசி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம அதை சர்ஃபேஸை வந்து ஸ்மூத் பண்ணுறதுக்காக வந்து பட்டி ஒர்க் பண்ணிட்டு அது 2 கோட் பட்டி வைப்போம். வச்சுட்டு ஒரு எமரி ஷீட்டு போட்டு நம்ம ஃபுல்லாகவே ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டு வால் கொஞ்சம் ஸ்மூத் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கு இந்த ப்ரைமர் கொடுப்போம். ப்ரைமருங்கிறது நம்ம எக்ஸ்டீரியர் ப்ரைமர், இன்டீரியர் ப்ரைமர். இப்போ இன்டீரியர் ப்ரைமர் கொடுப்போம். அது நம்ம வால் ஸ்டிக்கிங்காக பண்ணுறது. அது நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எமல்ஷன் வந்து 2 கோட் கொடுப்போம். இப்போ எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் வந்து பட்டி தேவைப்படாதுங்க. தேவைப்படுச்சுன்னா ஃப்ரண்ட் எலிவேஷனில் வைப்பாங்க, ஒரு அழகுக்காக வைக்கிறதா. எக்ஸ்டீரியருக்கு நெசசிட்டிஸ் கிடையாதுங்க. அப்படி இல்லாத பட்டி வைக்காத பட்சத்தில் என்ன பண்ணுவோம்னா நமக்கு வந்து ஒயிட் சிமெண்ட் அடிப்போம். இப்போ ஒயிட் சிமெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு பிரில்லா ஒயிட் சிமெண்ட்டு, சூர்யா ஒயிட் சிமெண்ட், இந்த மாதிரி வந்து ஒயிட் சிமெண்ட் கொடுத்தோம்னா வால் கொஞ்சம் அந்த ஈர்ப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியாகும். அது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரைமர் அப்ளை பண்ணிட்டு 2 கோட் எமல்ஷன் பண்ணிட்டோம்னா ஒரு 4 கோட்லேயே நமக்கு வெளியிலையும் கவர் பண்ணிடலாங்க. இது வந்து நியூ பில்டிங் சார். ஓகேங்க சார். இன்னொன்று என்ன வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு பில்டிங் தான் வந்து பெயிண்டிங் வந்து கூப்பிடுவாங்க. அதுக்குள்ள என்னங்கண்ணா ப்ராசஸ்? இப்போ ஓல்டு பில்டிங்னா இப்போ ஒரு 8 வருஷம் ஆச்சு அவங்க கூப்பிட்றாங்க அப்படின்னா, இப்போ நமக்கு அது என்ன பண்ணுவோம்னா நமக்கு அந்த கிராக்ஸ்லாம் இருக்குங்க, பில்டிங்கோட கிராக்ஸ்லாம் இருக்கும். கிராக்ஸ்லாம் வந்து நம்ம கிராக் ஃபில்லர் பட்டி வச்சு இல்லை வால்கர் பட்டியை வச்சு நம்ம ஃபில் பண்ணிட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு பிரைமரு 2 கோட் எமல்ஷன் அடிச்சா போதுங்க. 3 கோட்ல நம்ம ஃபில் பண்ணிடலாம். அதாவது எக்ஸ்டீரியரும் சரிங்க, இன்டீரியரும் சரிங்க. அதுக்கு நமக்கு வந்து புது பில்டிங் மாதிரி நம்ம பண்ண வேண்டியது அவசியம் இல்லைங்க. ஒரு வீட்டுக்கு பெயிண்டிங் சொன்னீங்க, அது என்னென்ன மாதிரி ரிலேட்டட் ஒர்க்கல்ஸ்லாம் வருங்கண்ணா? இப்போ வந்து பட்டி ஒர்க்குங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எமல்ஷன்னு, அப்புறம் இந்த டோர் விண்டோஸ்க்குலாம் வந்து ஆயில் பெயிண்ட் அடிப்பாங்க, அது பண்ணுவோம். அதுக்கப்புறம் டோர் பாலிஷ், இப்போ புது டோர்லாம் வந்து பாலிஷ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. மெலமைன் பாலிஷு இதெல்லாம் வந்து நம்ம இந்த பாலிஷ் கொடுப்போம். நமக்கு வந்து கிளாஸில் இருக்க மேட்டு அந்த மாதிரி பாலிஷ் ஒர்க் பண்ணி கொடுப்போம். பியூ பாலிஷ் பண்ணலாம், அதை வந்து கம்ப்ரஸர் வச்சு அடிக்கிறது, அந்த பாலிஷ் பண்ணலாங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோருக்கு வந்து இந்த ஹீட்டு தண்ணி இறங்காமல் இருக்கிறதுக்கு மொட்டை மாடியில் அடிப்பாங்க தெரியுங்களா, அந்த கூலிங் டெம்பரேச்சர் கூல் பண்ணுறதுக்காக இந்த வாட்டர் லீக்கேஜ் வராமல் இருக்கிறதுக்கு அடிப்பாங்க. ஸோ அது வந்து நமக்கு வந்து டேம் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதை நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு ப்ரைமரு 2 டேம் ப்ரூஃப் அந்த மாதிரி ஃப்ளோரிங்கு மேலே மொட்டை மாடி அடிச்சு கொடுத்துருவோம். அது போக வந்து இந்த வால்ல வந்து இந்த 3D எஃபெக்ட்ல வந்து டிசைன்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா. ராயல் பிளே டிசைன்ஸ் அந்த மாதிரி கேட்கும் போது நமக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஆளுகளை வச்சு நம்ம அந்த ராயல் பிளே டிசைன்ஸ் வச்சு பண்ணலாங்க. 3D எஃபெக்ட்டும் கொடுக்கலாம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டென்சில்ஸ் மாதிரி ஷீட் வச்சு பண்ணுறது நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். இதுவும் வந்து இந்த பெயிண்டிங் ரிலேட்டடாக நம்ம என்னென்ன இருக்கோ எல்லாமே பண்ணிக்கலாம். ஆனால் இன்னொன்று என்னன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு பில்டிங்க்கு நியூ பில்டிங்க்கு இந்த டேரிஃப் எல்லாம் எப்படிங்கண்ணா, ப்ரைஸ் ரேஞ்சஸ்ல எப்படிங்கண்ணா? ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து புது பில்டிங் வந்து 21லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 21லேருந்து அப் டு 30 வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். முன்னாடி வந்து 1 to 2 rupees கம்மியாக தான் இருந்துச்சுங்க. இப்போ ப்ரைஸில் லிஸ்ட்டில் கொஞ்சம் ஜாஸ்தியாகிடுச்சு. இந்த பெட்ரோல் விலையில ஏறினோன்னு ப்ரைஸ் வந்து ரேட் ஏறினால இப்போ ரேட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ 21லேருந்து 30 வரைக்கும் பண்ணியிருக்காங்க. இப்போ அதில் வந்து 5 layers கொடுக்குறோம். நமக்கு வந்து கிரேடுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2 ரூபா 3 ரூபா அந்த மாதிரி வந்து ஜாஸ்தி ஆகுங்க. அது நியூ பில்டிங் சொல்லிட்டீங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு பில்டிங் என்ன மாதிரி ரேட்டுங்கண்ணா? ஓல்டு பில்டிங் வந்து நமக்கு ஒரு பிரைமரு 2 எம்எல்ஸ் தான் அடிக்க போகிறோம். அது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து நமக்கு 12லேருந்து ஆரம்பிச்சிடலாம். 12லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம 20 வரைக்கும் கொண்டு போகலாங்க. அது கிரேடுக்கு தகுந்தாப்புலைங்க. இப்போ 3 years எனக்கு போகுதுன்னாங்கன்னா நமக்கு 12 ரூபா சார்ஜ் பண்ணலாம். 10 years வேணும்னு சொன்னாங்கன்னா நம்ம 20 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். ஸ்கொயர் ஃபீட்டுக்குங்க. அப்படி கிரேடுக்கு தகுந்தப்ப ரேட்டு மாறுங்க. ரேட் மாறி 12லேருந்து 20 வரைக்கும் பண்ணி கொடுக்கலாம் சார்.
இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடுன்னு எடுத்தோம்னா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நாள்ல நீங்க ஒர்க் பண்ணி கொடுப்பீங்கன்னா? இப்போ நமக்கு வந்து இப்போ நார்மலாக சிங்கிள் ஃப்ளோர் பில்டிங் அப்படின்னா உள்ள வெளியே கம்ப்ளீட்டாக பண்ணணும்னா 1 வீக் ஆகுங்க. எப்படி இருந்தாலுமே நமக்கு மேன் பவர் அதிகமாக போட்டு பண்ணலாம் பண்ணலாம். சப்போஸ் ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சிருப்பாங்க, சீக்கிரம் பண்ணி கொடுங்கன்னா மேன் பவர் அதிகமாக வச்சு பண்ணலாம். ஒரு 4 டேஸில் முடிச்சு கொடுக்கலாம். இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு 7 டேஸில் முடிக்கணும், அதையும் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அவங்களோட கஸ்டமர்ஸோடைய இது பொறுத்தாங்க, கஸ்டமர்ஸோட கன்வீனியன்ட் பொறுத்தாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி கேட்குறாங்களோ அதை பண்ணி கொடுத்துருவீங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆல் ஓவர் தமிழ்நாடும் போய் பண்றேன்னு சொல்லியிருந்தீங்க. மத்த இப்போ வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் இல்லாம நம்ம வந்து வெளியூர்லாம் போனோம்னா என்ன மாதிரி ரேஞ்சஸ் எப்படி பண்ணுவீங்கன்னா? இப்போ வெளியூர்லேயும் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்குங்க. வெளியூர் போகிறனால நம்ம ஜாஸ்தி எல்லாம் பண்ணுறதில்ல. ஸோ எங்களுக்கு இருந்தாலும் டிரான்ஸ்போர்ட்ல இருக்குதுங்க. பட் இதனால நமக்கு இதில் மேனேஜ் பண்ணி பண்ணிக்கலாங்க. ஓகே. அதே மாதிரி நமக்கு கொஞ்சம் அவுட்டர்லாம் இருக்கும்போது ரொம்ப கொஞ்சம் குட்கிராமம் அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் ப்ரைஸ் லிஸ்ட் கொஞ்சம் மாறுங்க. சில ப்ராடக்ட்ஸ் நமக்கு கிடைக்காதுங்க. ஸோ அதனால வந்து வெளியில் வந்து வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதில் டிரான்ஸ்போர்ட்ல கொஞ்சம் அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் அதுலேயே வந்து நம்ம ப்ரொஃபஷனலாக வந்து அவங்களுக்கு வந்து கேட்குற பிராண்டுக்கு நம்ம கொடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் சர்வீஸ் சொல்லியிருந்தீங்க. நிறைய பெயிண்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸுங்கன்னா? இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணுறோம். இப்போ நமக்கு ஏன் அப்படின்னா உங்களுக்கு அந்த டைல்யூஷன்ஸு மெயினாக வந்து அந்த பிரைமரு ரேஷியோஸு, எமல்ஷனோட ரேஷியோஸு இப்போ நமக்கு ஒரு 5 வருஷம் கிடைக்குது அப்படின்னா நம்ம அது வந்து நமக்கு உண்டான டைல்யூஷன் கரெக்டாக பண்ணணுங்க. பண்ணால் தான் நமக்கு அந்த 5 இயர்ஸ் கிடைக்கும். ஸோ இது ஒரு ப்ளஸ் இருக்குதுங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கில்டு லேபராக இருக்கணும். இப்போ நம்ம ஆர்டர் எடுக்கிறது மேட்டரியல்ஸ், பட் ஸ்கில் லேபர் இருந்தாங்கன்னா ஸோ நமக்கு வந்து நம்ம சப்போஸ் நம்ம இல்லாத பட்சத்தில் அவங்க அதை மெயின்டைன் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ அது வந்து ப்ரொஃபஷனலாக இருந்துச்சுன்னா, ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆளாக இருந்துச்சுன்னா ஸ்கில் லேபர் வச்சு பண்ணலாம். ஸோ இது மாதிரி நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும் சார் அது. ஓகேண்ணா. நம்ம இந்த ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷமா இருக்கீங்கண்ணா? இது நான் 20 இயர்ஸாக இருக்கேன் சார். 20 இயர்ஸாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூ பில்டிங்க்கு நம்ம பெயிண்டிங் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நம்ம எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னா? நியூ பில்டிங் நம்ம பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே இப்போ வந்து 10 இயர்ஸ் கேட்குறாங்க. எனக்கு வந்து நியூ பில்டிங்கு இப்போ நம்ம 10 வருஷம் அப்படி இருக்குன்னா நம்ம வந்து வாஷபிள் தான் சார் எல்லாமே. நம்ம பில்டிங் வந்து நீங்கள் 1000 டைம்ஸ் மேலே வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்ல தண்ணி வச்சு நீங்கள் 1 மந்த்துக்கு ஒரு தடவை டியூப் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இன்டீரியர் வந்து நீங்கள் ஸ்பாஞ்ச் போட்டு நீங்கள் தொடச்சிக்கலாம். இந்த மாதிரி வாஷபிள் பண்ணலாம் அதில். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு மெயினாக வந்து என்னென்னா அந்த கிராக்ஸ் வந்து ஃபில் பண்ணிட்டு அப்படின்னா உங்களுக்கு அந்த இஷ்யூஸ் வராதுங்க. சீப்பேஜ் மட்டும் நம்ம அதில் கவரேஜ் பண்ண முடியாதுங்க. சீப்பேஜ் வந்து அந்த பில்டிங்குள்ள அந்த ஓதம் சீப்பேஜ்னு சொல்லுவாங்க. அந்த ஓதம் இறங்குறது அது மட்டும் நம்ம கவரேஜ் பண்ண முடியாது. அது வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ஷனுடைய பிரச்சனைகள் இருக்கலாம். இதனால நம்ம வந்து பெயிண்டிங்கோடைய பண்ணி அதை நம்ம அந்த கொண்டு வந்து பண்றதுக்கு வந்து சிரமம் தாங்க. அதனால வந்து இது வந்து ஓப்பனாகவே நான் சொல்லிடுறது. உங்களுக்கு ஏதாவது பெயிண்டிங் சர்வீஸ் வேணும் அப்படின்னா என்னுடைய கம்பெனி நம்பரு டிஸ்பிளேல கொடுத்துக்கிறேன். நல்ல பெஸ்ட் ப்ரைஸ்லையும் நல்ல குவாலிட்டியாக வந்து பண்ணி கொடுக்கலாம். என்னுடைய நம்பர் இருக்குது, தாராளமாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே.